In this topic, we are going to learn about new tax regime. அதாவது 23, 24 வரைக்கும் டாக்ஸ் பே பண்ணுறது ஃபாலோ பண்ணிருக்க ஸ்லாபுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு 24, 25 அகாடமிக் இயருக்கு அதாவது அசஸ்மெண்ட் இயருக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம் மாறி இருக்கு. அதை வந்து பார்க்கணும். அதை டீல் பண்ற செக்ஷன் வந்து செக்ஷன் 115 BAC of Income Tax Act 1960. Okay, we are going to see the key features of this section one by one. This regime is optional. There is no need to opt this regime compulsory. If we want to opt old regime, we can proceed. நமக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம நியூ ரெஜிம் வந்து ஃபாலோ பண்ணணும். சரியா? இதுல ஒரு தடவை இந்த ரெஜிம் நம்ம ஆப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு டைம் மட்டும்தான் மாற்றிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசஸ்மெண்ட் எடுத்து நான் நியூ ரெஜிம் படி நான் டாக்ஸ் ஃபைல் பண்ண டிசைட் பண்ணேன்னா நீ திருப்பி பழைய ரெஜிமுக்கு மாறணும்னா ஒரு டைம் மாறிக்கும். ஸோ ஒரு வருஷம் ஓல்டு ரெஜிம் ஒரு வருஷம் நியூ ரெஜிம் சொல்லி சுவிட்ச் ஓவர் ஆகணும். புரியுதா? அதுதான் ஃபர்ஸ்ட் திங். இந்த ரெஜிம் கீழே என்னென்ன ஸ்லாப்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2,50,000 வரைக்கும் that is no need to pay tax. உங்களுக்கு தெரியும் நம்மளோட டோட்டல் இன்கம் 2,50,000 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த செகண்ட் ஸ்லாப் வந்து between 2,50,000 to 5 lakh. இதுக்கு 5%, 5 lakhs to 7,50,000 10%, 7,50,000 to 10 lakh 15%, then up to 12,50,000 20%, up to 15 lakhs 25%, more than 50 lakhs we need to pay 13%. இதுதான் வந்து நியூ ரெஜிம் படி டாக்ஸோட ரேட் வந்து. ஓகேவா? இப்போ ரிவிஷன்ல என்ன நடந்துருக்குன்னா up to 3 lakhs வரைக்குமே டாக்ஸ் ரேட் வந்து கொண்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இதுதான் அதில் ஏற்படுத்தியிருக்கிற சின்ன மாறுதல். இதுல ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ ரெஜிம் நம்ம அடாப்ட் பண்ணும்போது நிறைய எக்ஸப்ஷன்ஸும் டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். ஓல்ட் ரெஜிம்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸப்ஷன் இன்கம் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த இன்கம் ஏதாவது எக்ஸப்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம கிளைம் பண்ணிடலாம். ஆனால் இந்த நியூ ரெஜிம் நீங்க போறீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது, டிடக்ஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? ஸோ ஹவுசிங் அலவன்ஸ், லீவ் டிராவல் அலவன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அந்த செக்ஷன் 80 to 80, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் இது எதுவுமே நம்மளால அவைல் பண்ணிக்க முடியாது. இதுவே பழைய மெத்தட் ஓல்ட் ரெஜிம் நம்ம ஃபாலோ பண்றோம்னா இந்த அலவன்சஸ் எல்லாமே நம்ம கிளைம் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ். இதுல வந்து நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்கு, அதுவுமே நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது when we follow this new regime. அது என்னென்ன டிடக்ஷன்ஸ் நம்ம அப்படி அவைல் பண்ண முடியும் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் டு NPS அண்டர் செக்ஷன் 80CCD நம்ம பார்த்துட்டோம். நேஷனல் பப்ளிக் ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு. அதுக்கு எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் நம்ம டாக்ஸ் பே பண்ண தெரியும். அதுதான் வந்து டிடக்ஷன்ஸ் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் சொல்றாங்க. இதெல்லாமே நியூ ரெஜிம்ல ஆகும். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ் இதெல்லாமே allowable exemptions under new regime. The next feature is about eligibility. யாரெல்லாம் இந்த ரெஜிம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா any individual or into affiliated family can have this new regime to pay a tax. Taxpayers with business income can also opt for the regime, but switching back to the old regime is allowed only. ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி taxpayers business income வச்சிருக்க எந்த taxpayers வேணாலுமே இந்த ரெஜிம் அடாப்ட் பண்ணலாம். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓல்டு ரெஜிம். ஸோ வருஷம் மாற்றுறது பாசிபிலிட்டி வந்து கிடையாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் நியூ ரெஜிம் which is followed under Income Tax Act 1960. That is the comparison between old regime and new regime. இதுதான் ஏற்கனவே ஃபாலோ பண்ண old regime ஃபீச்சர்ஸ், இது நியூ regime. when compared to both which one is better நீங்க அனலைஸ் பண்ணணும். டாக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா old regime ஜாஸ்தி, இப்போ டாக்ஸ் ரேட் வந்து லோவர் தான். தென் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய அவைல் பண்ணிக்கலாம். HRA ஃபைல் பண்ணிக்கலாம், லீவ் டிராவல் அலவன்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஓல்ட் ரெஜிம்ல ஆகும், பட் நியூ ரெஜிம்ல எப்பவுமே ஆகும் கிடையாது. தென் டிடக்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு யூனிட்டே நம்ம ஒன் பை ஒன் லேர்ன் பண்ணுவோம். அதுல எல்லா செக்ஷன்ஸோட டிடக்ஷன்ஸும் பாசிபிலிட்டி இருக்கிறது எல்லாமே அவைல் பண்ணிக்கலாம். அந்த ஓல்டு ரெஜிம் இந்தியா அவைலபிள் கிடையாது, அலோவ் பண்ண முடியும். when we follow the new regime. Then flexibility, standard tax rate. அதுல வந்து flexibility இருக்கா பாத்தீங்கன்னா flexibility கிடையாது. ஏன்னா இப்போ 10, 15, 20, 25 அப்படின்னா அது ஃபிக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரேட் தானே, அந்த ஸ்லாப் நம்மளால மாற்ற முடியும். நியூ ரெஜிம்ல ஆப்ஷனல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் கம்பேரிசன் பிட்வீன் தி நியூ ரெஜிம் அண்ட் தி ஓல்ட் ரெஜிம். Some of the benefits and drawbacks of this new regime is going to be explained here. The first benefit is lower tax rate, and there is no need of planning. There is no need of tax planning because there are so many options for tax saving purposes.
So the first thing is lower tax rate. Simplifies the tax calculation with lower rate. The rate நம்ம ஸ்லாபுக்கு இந்த ரேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லோ தான். அதனால அது ஒரு பெனிஃபிட்டா பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் டிராபேக்ஸ். ரெண்டு டிராபேக் மெயினா இருக்கு. நம்ம பார்க்கும்போதே டீச்சர்ஸ் பார்க்கும்போதே பார்த்தோம் நான் என்ன சொன்னேன். நிறைய டிடக்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். So loss of deduction is one of the drawback. Taxpayers who invest in tax saving instruments are have significant deductions might end up paying more tax under the new regime. Deductions அவாய்ட் பண்ண முடியாதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இப்போ 5 lakh இன்கம் இருக்கு, 30,000 டிடக்ஷன் பண்ண முடியும்னா நீ 4,70,000 மட்டும் டாக்ஸ் பே பண்ணா போதும். ஆனா இந்த டிடக்ஷனை அவாய்ட் பண்ண முடியாதது ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் எதுக்கு வரும்? 5 lakhs கே கட் பண்ண முடியும் இல்லையா? அப்ப டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தியா வரும். அதுதான் வந்து அவங்க நோ ஹெச்ஆர்ஏ ஆர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அந்த கம்பேரிசன்லயே பார்த்தோம் அலவன்சஸ் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எதுவுமே அவைல் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா டோட்டல் இன்கம் ரெடியூஸே ஆகாது. இன்கம் ஜாஸ்தியா வர வர டாக்ஸுமே அதிகரிக்கும். அதுதான் நியூ ரெஜிமெண்ட்